சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே இந்த கருத்தை எடுத்துச் செல்லலாமோ அப்படி எடுத்துச் செல்லலாம். அப்படித்தான் திருக்குறள் இதுவரையில் நாம் பார்த்திருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வில் திருக்குறள் ஆய்வுரை என்பது எந்த ஒரு பெருசா ஆய்வு செஞ்சிட போறான் டிகேஎஸ், என்ன இருக்கு அதில் ஒண்ணுமே இல்லையே. 104வது குறள் நான் எடுத்துக்கொண்டேன். செய்நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். திணை துணை நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன் தெரியும். இது பொருள் சொல்லணும்னா சின்ன உதவி செஞ்சாலும் அது பெருசாக நினைப்பாங்க. பொதுவான ஒரு செய்தி பொருள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா அந்த உதவியினுடைய பயனை தெரிந்தவர்கள் அது பெரிதாக நினைப்பார்கள். திருக்குறளில் மொத்தம் 7 சீர் இருக்கும். அதில் கடைசி 6, 7 சீர் ரெண்டையும் சேர்த்துருங்கன்னா பயன் தெரிவார் என்று ஒரு சொல் கிடைக்கும். இந்த பயன் தெரிவார் என்று வள்ளுவர் பேசுகின்ற பொழுது அவன் ஏதோ அங்கு ஒரு கொடியை வைத்துக் கொண்டு தான் பேசுகிறான். பயன் தெரிவார் என்று சொன்னால் பயன் தெரியாதவரும் இருக்கிறார்கள் என்பதுதானே பொருள். அதில் அப்போ மக்கள் இரண்டாக பிரிக்கலாம் மக்களை. ஒன்று பயன் தெரியக்கூடிய மக்கள், இன்னொருவர் பயன் தெரியாத மக்கள். இந்த பயன் தெரியாத மக்களுக்கு ஒரு செய்த உதவியுடைய சிறப்பு தெரியாது. பயன் யாருக்கு தெரிகிறதோ அவன் அந்த உதவியை மிகச்சிறப்பாக கருதுவான் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து. இது 6, 7 சீர்கள் முடிஞ்சு போச்சு. அந்த 2 சீர்களையும் ஒன்றாக சேர்த்தால் நமக்கு கிடைக்கின்ற பொருள் இதுதான். ஆனால் தொடக்கத்தை பார்த்தால் திணை துணை. இந்த துணை என்பது என்ன? நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த துணை என்பது நமக்கு துணையாக இருத்தல். அப்படி நீங்கள் துணைன்னு தான் சொல்லி பொருள் சொல்லலையே, உதவியாக இருத்தல் வேணா வச்சுக்கலாம். துணையாக இருத்தல் என்பதுதான் அதுக்குள்ள சரியான பொருள். அது இங்கே என்ன உதவியாக இருக்குது? திணைக்கு போய் துணை என்ன உதவி ஒன்றும் இல்லையே. அப்போ திணை என்பது என்ன என்று பார்க்கிற பொழுதுதான் பரிமேல் அருமையாக சொல்லுகிறார். திணை பயிர் என்று சொல்லுகிறார். திணை பயிர் என்பது ஒரு செடி, அவ்வளவுதான். நெல் நாத்துன்னு சொல்ற மாதிரி அந்த திணையினுடைய செடி. திணை துணை. இந்த துணை என்பதற்கு மற்ற உரையாசிரியர்கள் அளவு என்று குறிப்பிடுகிறார். அளவுன்னா எந்த அளவு? உயரமான அளவா, அகலமான அளவா, இல்லை சின்ன அளவா, பெரிய அளவா, குட்டையான அளவா, நெட்டையான அளவா, யாருக்கும் தெரியாது. அதை தெளிவாக திருவள்ளுவர் கூறவில்லை. அது உனக்கு விட்டு விட்டான், உன்னுடைய வாய்ப்புக்கு விட்டு விட்டான், உன்னுடைய சிந்தனைக்கு விட்டு விட்டான். அப்ப திணை துணை என்பது என்ன? திணை போன்ற சிறிய அளவு மட்டும் வச்சுக்கணும். அப்ப அது போல அடுத்த ஒரு சீர் பார்த்தா நன்றி. நாம சொல்றதெல்லாம் நன்றின்னா நம்ம அவருக்கு ஒரு பிரதி உபகாரமா நம்ம சொல்ற வார்த்தை தான் நன்றி என்பது. ஆனால் வள்ளுவன் குறிப்பிடுகின்ற பொருள் உதவி என்பதிலே குறிப்பிடுகிறார். அதுதான் நன்றி என்பது. நன்றி நாம் சொல்லுகிற நன்றி அல்ல, அது உதவி. அப்போ ஒரு உதவியை செய்கிற பொழுது திணை துணை செய்தாலும் அதை எப்படி கருத வேண்டும் என்றால் பனை துணையா கருதுவார். பனை துணையா போடலங்க வள்ளுவன், பனை துணையா கொள்ளுவர் என்றுதான் போட்டிருக்கார். அப்ப பனை திணை என்பது எப்படி, எங்கு, ஏன் பயன்படுத்தப்பட்டது, இங்கு ஏன் பயன்படுத்தப்பட்டது, இப்படி ஏன் பயன்படுத்தப்பட்டது, இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த திணை பனை என்பது இல்லை சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது எதிரி முனைக்காக வைக்கப்பட்ட சொற்கள். திணை என்பது பனை என்பது படிக்கும் பொழுது நமக்கு அழகா வரும், சொல் ஓட்டம் வரும், ஓசை நயம் வரும், பொருள் எளிமையாக விளங்கும், அதுக்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மேம்போக்கான கருத்து. அதை மட்டுமே வைத்துக் கொண்டு வள்ளுவர் எதையுமே எழுதவில்லை. ஓசை நயத்தை மட்டும் வைத்துக் கொண்டு, குறள் இலக்கணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எந்த பொருளையும் வள்ளுவர் எழுதவில்லை என்று என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து. அப்ப திணை என்பதை எப்படி பார்க்கிறோம் நாம் என்றால் ஒரு சிறிய என்ற ஒரு அளவிற்காக பார்க்கிறோம். இப்ப திணை என்பது சிறிய என்று சொன்னால் அந்த சிறிய என்பது எத்தனை அடி இருக்கலாம், எத்தனை அங்குலம் இருக்கலாம், எவ்வளவு உயரம் இருக்கலாம் பார்க்கணும்ல. பொதுவான நம்ம சொல்லிட்டோம்னா பொதுவாக அதுக்கு ஒரு வரையறை இல்லாமல் போய்விடும். எனவே திணை என்று அவன் சொன்ன அந்த செடியை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு 3 அடி உயரம் கொடுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப 3 அடி உயரம் உள்ள செடி சிறிய செடியா? என்னுடைய கேள்வி. ஏன் சொன்னார் என்பதற்கு இந்த கேள்வி. சிறிய செடிகள் நிறைய இருக்குது, அதை விட சிறிய செடிகள் பூண்டு இருக்கிறது, புல் இருக்கிறது, நெருஞ்சி இருக்கிறது, நிறைய தாவரங்கள் இருக்கின்றன. அதை கூறியிருக்கிறாரே வள்ளுவர், கூறியிருக்கலாமே. சிறிய என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாமே, பயன்படுத்தவில்லை. ஏன் இதை சொன்னார் வள்ளுவர்? 4 இடத்துல திணையை பயன்படுத்துகின்றான், 3 இடத்துல திணை பனை என்று பயன்படுத்தியிருக்கின்றான். 104வது குறள், 433வது குறள், 1282வது குறள். 1 செய்நன்றி அறிதல், 2 குற்றம் கடிதல், 3 காதலுக்காக சொன்ன பெண் மகிழ்ச்சியார். இந்த 3 சொல்லியிருக்கிறார். முதல் குறள் இதுதான். திணை
துணை நன்றி செய்யணும், பனை துணையார் கொள்ள பயன்பெறுவார். இரண்டாவது பொருள் என்னையா? தினை துணை குற்றமறினும் பனை துணையார் கொள்வர் வழி நாடுவார். அந்த பொருள் வேற, இங்க சொன்ன பொருள் அங்க இல்லை. தினை துணையும் கூடாமை வேண்டும், பனை துணையும் பாவம் பெரிது வரும். மூன்றாவது பொருள். அப்ப ஒன்றை செய்நன்றிக்காக சொன்னான், ஒன்றை குற்றத்திற்காக சொன்னான், ஒன்றை காதலுக்காக சொன்னான். மூன்று இடங்களில் பொருள் வேறுபடுகிறது. வெவ்வேறான பொருள் வரக்கூடியதான் திணை பனை என்று பயன்படுத்தி இருக்கின்றான். இன்னொரு பொருள் சொன்னேன், நான்காவது எனை துணையும் தேரான் திணை துணையும் பிறனில் புகுவான். வெண்மொழி சேராவை அதுல சொல்லுவார் எனை துணையும் என்றான். அங்கே பனை துணையும் போடல வள்ளுவர். திணை பனை சொன்னார்ல, இங்கே திணையை பயன்படுத்துகிற எனை துணையும் தேரான் திணை துணையும் பிறனில் புகுவாமைன்னு சொன்னாரு. அப்ப ஏன் இங்க எனை துணைன்னு சொன்னாரு, பனை துணைன்னு சொல்லல அப்படின்னா பனையை விட பெரிதாக கருதுகின்ற ஒரு பொருளை கொடுக்கிறார் அங்கே. அதனால எனை துணையும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இமயமலை உயரமா, இமயமலை அகலமா, இமயமலையுடைய உறுதியா, மழை போன்ற நன்மையா, கடல் போன்ற பெரிதா, எதை வேண்டுமானால் இது பூசிக்கொள்ளலாம் எனை துணையன் என்ற அந்த சொல்லிலே. ஆனால் பனையை பூர்த்த முடியாது அந்த பனையை பயன்படுத்த. சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்களே, பனை துணை திணை துணை சொல்லிட்டீங்களே. அப்ப பனை துணையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், அதுதான் முக்கியமான காரணம். தாவரங்களை இரண்டாக பிரித்தான் வள்ளுவர். ஒன்று ஒற்றை இலை தாவரம், மற்றொன்று இருவித்தி இலை தாவரம். கை தரலாம், இது வள்ளுவர் என்றுதான் எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். ஒற்றை விதை இலை தாவரம் என்பது தென்னை, பனை, கேழ்வரகு, திணை எல்லாமே ஒற்றை, நெல் எல்லாம் ஒற்றை இலை தாவரம் தான். எனவே அவன் சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் சிந்தனை செய்து சொல்லியிருக்கிறான், அறிவியல் நோக்கோடு சொல்லியிருக்கின்றான், ஆழ்ந்த கருத்தோடு பேசியிருக்கின்றான், அகல சிந்தித்து இருக்கின்றான். எனவே தான் அந்த கருத்தினை அவன் உள்வாங்கி மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தாவர இனத்தை குறிக்கின்ற பொழுது இது எதுவும் சேர்ந்துவிடக் கூடாது என்பதனாலே ஒற்றை இலை தாவரமான திணை எடுத்துக்கொண்டான். இன்னொன்று ஒற்றை இலை தாவரமான பனை எடுத்துக்கொண்டான். இரண்டு ஒரு நிலத்திலே வளரக்கூடிய தாவரங்கள். எங்கேயாவது நெல் வயலில் நீங்கள் பனை மரத்தை பார்த்துருக்கீங்களா? தென்னை மரத்தை பார்த்துருக்கீங்க, பனை மரத்தை பார்க்க முடியும். எங்கேயாவது நெல் நடுற வயலில் திணையை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. வறண்ட பிரதேசம், வானம் பார்த்த பூமி சொல்லுவாங்கல்ல, அங்கதான் திணை விளையும். இதை விளைகின்ற இடம் ஒன்றாக இருப்பதனாலே ஒரு இலை தாவரமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் திணையும் பனையும் எடுத்துக்கொண்டான். இதுதான் வள்ளுவனுடைய முக்கியமான நோக்கம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. இது கை தட்டலாம், நீங்க தட்ட மாட்டேங்க. சரி, இப்ப நான் சொன்னேன், திணையை எடுத்துக்கொண்டால் அந்த திணை அதை விட பெரியது மாங்காய் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்ட என்னையா, நான் முன்னே சொல்லிட்டேன், மாமரம் இருவித்தி இலை தாவரம். அதை எடுத்துக்கொண்டால் அது தவறு, திணை எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, பரவாயில்ல. இவ்வளவு மூச்சை பிடிச்சிட்டு பேசுறீங்களே, திணையும் பனையும். இப்ப திணை எதைத்தான் எடுத்துக்கிட்டான்? செடியும் இல்லைங்கிற, கொடியும் இல்லைங்கிற, தண்டு இல்லைங்கிற, வேறு இல்லைங்கிற, அப்ப எதைதான் எடுத்துக்கிட்டான் என்று சொன்னால், திணையில் பார்க்கின்ற பொழுது திணை பூத்து குலுங்கி விளைகின்ற பொழுது கொத்து கொத்தாக அது இருக்கும், கதிராக இருக்கும். அந்த கதிரிலே பல கொத்துகள் இருக்கும். அதே போலதான் பனையும். பனம் குறையாக காணப்படும். ஒவ்வொரு குலையிலேயும் பல காய்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு காயிலும் பல விதைகள் இருக்கும். எனவே திணையிலே இருக்கின்ற கதிரிலே பல ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கின்றன. அந்த ஆயிரக்கணக்கான விதையிலே ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கதிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கதிரிலே உள்ள சிறு பிரிவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த தானியம் என்பதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப தானியம் என்பது உணவாகக்கூடிய ஒன்று தானே. பனை உணவாகுதா? ஆமாம் ஆகுகிறது. அதே போல சிறந்த உணவு இல்லையே. நுங்கை போல சிறந்த உணவு மனிதனுக்கு இல்லை. என்று அருமையான உணவு. எனவே இரண்டு உணவாகக்கூடியது, இரண்டு ஒரு இல தாவரங்கள், இரண்டும் ஒரு வித்திரை தாவரம். எனவே அதை எடுத்துக்கொண்டான். அப்படி பார்க்கிற பொழுதுதான் நம்மளுக்கு ஒற்றுமை ஏற்பட்டது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னான், பனை என்று சொன்னான். திணை என்ற சிறிய அந்த விதை, கடுகை விட சிறியது, கேழ்வரகை விட சிறியது. அந்த ஒரு சிறிய தானியத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் அருகிலே நான் சொன்னேன், ஏன் அதை விட பெருசா இருக்க சார், பலாக்காய் எடுத்துக்கலாமா சார்? அருமையான யோசனை, உங்களுடைய யோசனை அருமையான யோசனை. பலாக்காய் எடுத்துக்கொள்ளலாம். முன்பு சொன்னேனே, பலாக்காயும் இருவித்தி இலை தாவரம். அதை விட இன்னொன்று, பலாக்காய் ஒரு கூட்டுக்கனி. அந்த கூட்டுக்கனிக்கு உள்ளே பார்த்தால் ஒரு 1000 ஒரு 100 சுளைகள் இருக்கும். அந்த 100 சுளைகள், ஒவ்வொரு சுளைக்கும் ஒவ்வொரு விதை உண்டு. அதுக்கு பலாக்கொட்டை. அது அவ்வளவு பெரிதாக இருக்காது. காய் பெரிதாக. அளவு என்பதை பார்த்துக் கொண்டால் நாம் அதை எடுத்துக்கொள்வோமே. ஆனால் திணையை சிறிதாக சொன்னேன். ஆனால் அவன் அதை விட பெரிய ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்றால் செடியைத்தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும்.
இது என்னுடைய பதில். செடி என்றால் என்ன? அரளி செடியை சொல்லிருக்கலாம், ஆவார செடியை சொல்லிருக்கலாம், செம்பருத்தியை சொல்லிருக்கலாம். செடிகள் அது மரங்கள் இல்லை, செடிகள். அப்ப அவைகளை கூறாமல் ஏன் வேறு இடத்திற்கு சென்றான்? இதுதான் என்னுடைய கேள்வி. செடி என்பது திணை, திணை என்பது 3 அடி உயரம் உள்ள ஒரு பயிர். அதை சொல்லுகின்ற பொழுது அதற்கு நிகரான ஒன்றை தானே சொல்லியிருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு பனை என்று ஏன் சொன்னான்? அப்ப பனை என்று சொல்லுகிற பொழுது அங்கே உயரத்தை கருதினானா? ஆமாம், கருதினான் என்று ஏற்றுக்கொண்டால் பனையை விட உயரமான மரமே இல்லையா? தென்னை மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, கோங்கு மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது, கருங்காலி இருக்குது. இவைகளெல்லாம் ஏன் கூறவில்லை உள்ளவன்? இப்ப தவறு செய்து விட்டானா? இல்லை. காரணம் உண்டு அதற்கு. தென்னை பனை மரத்தை விட 20 அடி உயரம் உள்ள மரம் இருக்கிறது, 40 அடி உயரம் உள்ள மரம் இருக்கிறது, 60 அடி உயரம் உள்ள மரம் இருக்கிறது, 80 அடி உயரம் உள்ள மரம் இருக்கிறது, 100 அடி உயரம் உள்ள மரம் இருக்கிறது. அவைகளெல்லாம் குறிப்பிடாமல் பனை என்பதை மட்டும் ஏன் சொன்னான்? ஏதாவது உங்களுக்கு விளங்குதா? விளங்கும், நான் சொல்ல மாட்டேங்க. திணை என்பதற்கு பனை என்று சொன்னான் அல்லவா? கை தட்டலாம் பெருமாடு, ஒன்றும் நஷ்டம் இல்லை. கை தட்ட வந்தா கை தட்டிடுங்க, அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டு அதை குறைச்சிங்கன்னா ஏதோ சுருக்குங்க, அது வேண்டாம். தட்டிடுங்க. ஒரு ஆள் தட்டினா 10 ஆள் தட்டினா 100 பேர் தட்டினா ஒலி ஓசை எவ்வளவுதான். பேசுறதுக்கு ஒரு டானிக், அது ஒரு 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 உற்சாகம். சரி, இப்போ நம்ம பொருளுக்கு பனை என்பது ஏன் எனக்கு குறிப்பிட்டார்? உயரம்னு சொன்னோம்னா அந்த உயரமான இதெல்லாம் இருக்குது, ஏன் அதெல்லாம் குறிப்பிடலன்னு என்னுடைய கேள்வி. சரி, அதை மரமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு மரத்தை ஒப்பிட்டிருக்கலாம், மரத்தை ஒப்பிடவில்லையே. அப்ப ஏன் பனையை எடுத்துக்கொண்டார்? அதுதான். அப்ப ஒரு பொருளை எடுத்துக்கொள்கிற பொழுது திணை என்றால் திணை செடி முழுதாக எடுத்துக்கொண்டாரா, கிளையை எடுத்துக்கொண்டாரா, இலையை எடுத்துக்கொண்டாரா, காயை எடுத்துக்கொண்டாரா, கனியை எடுத்துக்கொண்டாரா, அல்லது கனிக்குள் இருக்கின்ற விதையை எடுத்துக்கொண்டாரா? இதுதான் கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஏங்க இவ்வளவு குழப்பம், எதுக்கு? அதெல்லாம் வேணாங்க. செடியை செடியா வச்சுக்கோங்க, கொடியை கொடியா வச்சுக்கோங்க, மரத்தை மரமா வச்சுக்க விடுங்க ஐயா. இது சின்னது பெருசு அப்படி போக முடியாது. அது ஆய்வழி அல்ல, அது ஆய்வு அல்ல. எனவே பார்க்கிற பொழுது இவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டான் வள்ளுவன். செடி வகையில் இருக்கிற எல்லாவரையும் தடுத்து விட்டான். ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுதான் திணை. திணைதான் தானியம், தானியம் தான் விளைகின்ற பொருள். விளைகின்ற பொருள் எங்கே? எங்க சார் விளையும்? என்னங்க குறுக்குத்தனமான கேள்வி, கிறுக்குத்தனமான கேள்வி. நிலத்தில் தான் விளையும். விளையும் எந்த நிலத்தில்? தொல்காப்பின் 5ஆக குறித்தான் தமிழகத்தை. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5க்கு 5 தாவரங்களை சொன்னா, 5 கடவுளை சொன்னா, நடந்து குடும்ப வாழ்க்கையை சொன்னா, இலக்கணத்தை சொல்லி இருக்கிறானே, அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? தொல்காப்பியன். தொல்காப்பியன் போய் சொல்லுவானா? அல்லது அவனுக்கு அனுபவம் இல்லையா? இருக்கிறது. அவன் சொன்னான், அந்த பாலை நிலத்திலே வளரக்கூடிய தாவரங்களைத்தான் திணை, பனை என்று குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப ஏன் தென்னையை குறிப்பிட்டால் என்ன என்று சொன்னால், தென்னைக்கும் பனைக்கும் வேறுபாடு உண்டு, ஒற்றுமை வேறு. அப்புறம் நான் சொல்றேன். தென்னை வளமான பகுதியில் விளையக்கூடிய ஒரு தாவரம், தண்ணி வேணுதுக்கு, அப்பதான் தேங்காய் கொடுக்கும், இளநீ கொடுக்கும். ஆனா பனை அப்படி இல்லை. நீ பார்க்காமல் விட்டு விட்டால் கூட பெய்கின்ற மழையை வைத்துக் கொண்டு உனக்கு அது தின்பதற்கான நொங்கினை கொடுக்கும், அது உணவுப் பொருளாக வரும். அது போலத்தான் திணை வறண்ட இடத்திலே விளைகின்ற ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டான். அதே போல வறண்ட பகுதியில் விளைகின்ற உயர்கின்ற ஒரு உயரமான மரத்தை எடுத்துக்கொண்டான், அதுதான் பனை. இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை. இவை இரண்டும் பாலை நில தாவரங்கள், இரண்டும் வறண்ட பகுதி தாவரங்கள் என்பதனாலே வள்ளுவனை எடுத்துக்கொண்டான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுதான் வள்ளுவனுடைய ஒரு முக்கியமான நுணுக்கமான சரி. பாக்கு மரத்தை ஏன் எடுத்துக்கல? தேக்கு மரத்தை ஏன் எடுத்துக்கல? இதை விட உயரமா இருக்கல. பனை மரத்தோட உயரமா இருக்கும். மாமரத்தை ஏன் எடுத்துக்கல? அது நல்லா பெருசா வளருமே, அதனுடைய மாங்காய் பார்த்தா பெருசா இருக்கு. மாங்காய் எடுத்துக்கொள்ள மாட்டான், அதனுடைய இனமே வேறு. பாக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாக்கு சமநில பகுதியில் வளரக்கூடிய தாவரம் இல்லை, எனவே எடுத்துக்கொள்ளவில்லை. தேக்கை எடுத்துக்கொள்ளவில்லை. நீர் பகுதியில் விளையக்கூடிய தாவரம் தேக்கு இல்லை. அங்கே தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி இருந்தால் தேக்கு மரம் செத்துக்கூடாது. அது மலைப்பாங்கான சரிவான பகுதியிலே வாழக்கூடிய மரம், எனவே அதையும் விட்டு விட்டான். எனவே மா விட்டு விட்டான், தேங்காயை விட்டு விட்டான், பனையை மட்டும் எடுத்துக் கொண்டான். அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இந்த திணை பனை என்பதை வள்ளுவர் வேற எங்காவது பயன்படுத்தி இருக்கிறது. அதில் விதை இருக்கிறது, இவ்வளவுதான் அது உள்ள சிறப்பு. எனவே அவன் பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளவில்லை.
அவர் எடுத்துக்கொண்டது திணை. அந்த திணையில் உள்ள ஒரு விதை, சிறிய விதை. மற்றொன்று பனை. பனையில் ஒரு காயில் 3 விதைகள் இருக்கும்னு சொன்னேன். அந்த 3ம் கூட்டுக்கணி. இந்த 3 கூட்டுக்கணியாக வரக்கூடிய என்ன பெயர் தெரியுமா? மஞ்சரி இன்ஃப்ளாரசன்ஸ். மஞ்சரி என்று பெயர். கொத்து கொத்தாக இருந்தால் அதுக்கு பெயர் மஞ்சரின்னு பேர். எனவே இனம் ஒத்து வருகிறது, நிலம் ஒத்து வருகிறது, அதனுடைய பண்பு ஒத்து வருகிறது, பயன்பாடு ஒத்து வருகிறது. எனவே இத்தனை ஒற்றுமை இருப்பதனாலே தான் அவன் எடுத்துக்கொண்டார். எனவே ஒரு சிறிய திணையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய பனங்கொட்டையை பக்கத்தில் வைத்தீர்களேயானால் இரண்டுக்குள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியும். அந்த திணையை போல 1000 மடங்கு 1,00,000 மடங்கு பெரியதுதான் இந்த பனங்கொட்டை. எனவே தான் பனை என்று குறிப்பிட்டார். இந்த ரெண்டையும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலிருந்த வாரியாக திணை என்றால் திணை செடியையோ, பனை என்றால் பனை மரத்தையோ எடுத்துக்கொள்ள கூடாது. இதுதான் அந்த திருக்குறளை கிடைக்கின்ற ஒரு ஆய்வு அறிக்கை, ஆய்வு ஒரு பொருள் ஆகும். எனவே திணை துணை நன்றி செய்யும், பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்ற வகையிலே மனிதனை 2ஆக பிரித்தான். பயன் தெரிகின்றவர்கள் தெரியார் என்று குறித்தான். தாவரத்தை 2ஆக பிரித்தான். உருவித்தலை தாவரம், விருவித்தலை தாவரம். வளரும் இடத்தை 2ஆக பிரித்தான். வளமான பகுதி, வளமற்ற பகுதி. இருக்கின்ற தாவரங்களை மனிதனுக்கு தெரிந்தது எது? தேக்கு மரத்தை பல பேர் பார்த்துக்க மாட்டான், பாக்கு மரத்தை பல பேர் பார்த்துக்க மாட்டான். ஆனால் தென்னை மரத்தை பார்த்துருப்பான், பனை மரத்தை பார்த்துருப்பான், திணையும் பார்த்துருப்பேன். பார்த்த ஒன்றை வைத்துக் கொண்டு வருகின்றான். எனவே நான் இந்த நிலத்தில் வளரக்கூடிய திணையும் பனையும் எடுத்துக்கொண்டு குரலையும் ஆக்கி நிறுத்தின்றான் என்ற என்னுடைய கருத்தினை உங்களுக்கு கூறி இந்த திருக்குறள் ஆய்வுரை என்பதை நான் நிறைவு செய்கின்றேன். சரியாக 15 நிமிடங்கள்